வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் சில அல்லி தாமரை செடிகள் விற்பனைக்கு இருக்குது. அந்த விற்பனை பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட செடி வாங்குறவங்களுக்கு சில தகவல்கள் நான் சொல்லணும். நம்மளுடைய இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு எந்த செடி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்க. இதனுடைய விலை உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் செடி வாங்கும் பொழுது ஜிபே மூலமாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். ப்ரொஃபஷ்னல் கொரியர் வழியாக மட்டுமே நான் செடி அனுப்புவேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக செடி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரியப்படுத்தணும். பணம் செலுத்தின பின்னாடி தான் உங்களுக்கான செடி எடுத்து வைக்கப்படும். செடியின் விலையை தயவுசெய்து குறைச்சி கேட்காதீங்க. ஏன்னா இந்த செடியை நம்மளால் நாற்று நம்மளாக உருவாக்கவோ அல்லது ஒரு பதியம் போட்டோ அல்லது நறுக்கி வச்சோ வளர்க்க முடியாது. இது தானாக உருவானால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் அடவியில் அள்ளி வாங்குறதுக்கும் மற்றவர்கள்ட்ட அள்ளி வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். காரணம், நம்மளுடைய அடவியில் நல்ல வளர்ந்த நிலையில் உள்ள செடிகள் மட்டும்தான் நம்ம எடுத்து அனுப்புவோம். சின்ன நாற்றுகளை அனுப்புகிறதே கிடையாது. விலை குறைவாக வாங்கிக்கிட்டு சின்ன நாற்று என்னாலையும் எடுத்து அனுப்ப முடியும். ஆனால் அது மாதிரி அனுப்பும் பொழுது அந்த செடி உங்களிடத்தில் வந்து வாழ்கிறதும் அல்லது மடிஞ்சு போகிறதும் நம்ம கையில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல நிலையில் உள்ள வளர்ந்த நாற்றுகள் மட்டுமே நம்மளுடைய அடவியிலேருந்து நம்ம எடுத்து அனுப்புவோம். நீங்கள் இப்போ முதல்ல பார்க்கக்கூடியது நம்மளுடைய அழகான லிண்டிங் சுனாய். மஞ்சள் நிறத்தில், இந்த மஞ்சள் நிறத்துலேயே அதிகமான மஞ்சள் நிறம் கொண்ட ஒரே தாமரை இதுதான். நல்ல மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியது. இதில் 2 கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது. மஞ்சள் தாமரை நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. அதனாலேயே இதனுடைய விலை அதிகம். நம்ம வாங்கினதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலை அதிகமாக தான் கொடுத்து வாங்கியிருந்தோம். அந்த கிழங்கோட விலை 350. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கிழங்கோட விலை 100 ரூபாய். நிறைய இடத்துல பரு வந்துருச்சு. நீங்கள் வாங்கினதும் ஒரு 2 நாள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா புது வேர் வந்துடும். இது ரெண்டுமே 100 ரூபா தான். இதில் புது வேர் கூட வந்துருச்சு. இது வாங்கினதும் இந்த மாதிரி வேர் வந்ததும் நீங்கள் நட்டு விட்டுடலாம். நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது இந்த தாமரை. மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக பூக்கக்கூடியது. அடுத்தது சின்ன சின்ன தொட்டிகள். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த தொட்டியினுடைய அளவே வெறும் 1.5 1.5 அவ்வளோதான். இந்த தொட்டியிலேயே வச்சு வளர்க்கக்கூடிய தாமரை இது. இது பேர் மிருணாலினி பவுல் லோட்டஸ்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி பூக்களாக பூக்கும். வெள்ளை மற்றும் பிங்க் நிறத்தில் இதனுடைய பூக்கள் இருக்கும். அடுக்குகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்குற தாமரை அப்படிங்கிறதுனால கிழங்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதில் 2 கிழங்கு விற்பனைக்கு இருக்குது. விலை 150. எல்லாத்துலேயுமே வேர் வர தொடங்கிருச்சு. உங்கள் கையில் கிடைச்சதுமே நீங்கள் நட்டு விட்டுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இது எல்லோ பியோனின்னு சொல்லக்கூடியது. இதுலேயுமே வேர்லாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த கிழங்கின் விலை 75. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் பெரிய கிழங்காகவே இருக்குது. நல்லா அப்படி அழுத்தி காட்டுறேன். எதுக்குன்னா இது பழுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பீங்க. நம்மளுடைய மண்ணில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த செம்மண்ணின் நிறம் இதில் ஒட்டியிருக்கு. இந்த கிழங்கோட விலை 150. அது இல்லாமல் வேர்லாம் வந்துருச்சுன்னா கிழங்கு இன்னும் நல்லா தடிமனாகவே ஆகிடும். இதோ இருக்குது பாருங்கள். இந்த கிழங்கின் விலை 150. நிறைய இடத்துல பரு வந்துருச்சு பாருங்கள். உங்கள் கையில் கிடைச்சதுமே நீங்கள் நட்டு விட்டுற அளவுக்கு வேர் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிண்டிங் சுனாயிலேயே இன்னும் ஒரு கிழங்கு இருக்குது. இதனுடைய விலை 350. எவ்வளோ இடத்துல வளர்ந்துருக்கு பாருங்கள். வாங்கினதும் நீங்கள் நட்டு விட்டுடலாம். நல்ல அழகான மஞ்சள் நிறத்தில் தாமரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். அடுத்தது மஹிமாவில் உள்ள ஒரு கிழங்கு. இதனுடைய விலை 250. நல்ல ஒரு அழகான சிவப்பு நிறத்தில் பெரிய பெரிய பூக்களாக பூக்கக்கூடியது. இதுலேயுமே எத்தனை இடத்துல பரு வந்திருக்கு பாருங்கள். கிழங்கெல்லாம் நல்ல தடிமனாக இருக்குது. இந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய மண்ணின் நிறம் அது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அமெரிக்க மிலியா. நிறைய பேருக்கு இந்த தாமரை தெரிஞ்சிருக்கும். எப்போதும் பூக்கள் தரக்கூடியது. இதில் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் விற்பனைக்கு இருக்குது. வேர் வந்துருச்சு. ப்ளூமிங் மிஷின்னே இதுக்கு பேர். ஹைப்ரிட் தாமரை தான், ஆனால் எப்பொழுதும் பூக்கள் தரக்கூடிய ஒரு தாமரை. மற்ற தாமரைகளில் இந்த அளவுக்கு பூக்கள் இருக்காது. நம்மளுடைய சூழ்நிலைக்கு செம்மையாக பூக்கள் தரக்கூடியது அது. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது குடமுல்லை. இந்த குடமுல்லையினுடைய கிழங்கு விலை 250 வரும். நல்ல ஒரு அழகான வெள்ளை நிறத்தில். இது கிட்டத்தட்ட பவுல் லோட்டஸ் தான்.
ஆனால் நமக்கு அடிக்கடி தொடர்ந்து பூக்கள் வச்சிட்டே இருக்கும், நிறைய பூக்களும் கொடுக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது ஒயிட் ஸ்வான். நல்ல கை அகலத்துக்கு பெரிய பெரிய பூக்களாக அப்படியே சாமிக்கிட்ட கோயிலுக்கெலாம் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு பெரிய தாமரையாக பூக்கக்கூடியது. இதில் நீங்கள் பார்த்த இந்த கிழங்கு 200 ரூபா. அடுத்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கிழங்கு வந்து 250 ரூபா. நிறைய இடத்துல முளை வந்திருக்கு பாருங்கள், புது வேரும் வந்துருச்சு. நீங்கள் வாங்கினதும் அதாவது பணம் செலுத்திய உடனே தொட்டி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா செடி உங்கள் கையில் கிடைச்சதுமே நீங்கள் நட்டுடலாம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நம்மளுடைய தாவிக்கண். தாவிக்கண்ணில் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இதில் ஒரு செடி ஒன்று விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிழங்கோடு கூடிய செடி. இது வந்து விலை 350 வரும். நம்மளுடைய தாமரைலாம் பூ எடுக்க தொடங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நெட்டு இலை வரவே இல்லை, எல்லாமே வந்து தண்ணியில் இருக்கிற இலையாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஒரு மொட்டு ஒன்று வந்துருச்சு பாருங்கள், நம்மளுடைய பிங்க் மிஸ்ட். இதில் எப்பொழுதும் நமக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு அழகான தாமரை இது. இளம் சிவப்பு நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நெட்டு இலை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மொட்டெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். நல்ல வெயில் ஏற ஏற தான் நமக்கு தாமரைலாம் நிறைய பூக்க தொடங்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நம்ம அடவியிலேருந்து ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பக்கூடிய செடி. இது ஒயிட் நைட் ப்ளூமர். செல்வின்னு திருச்செந்தூர்லேருந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே நைட் ப்ளூமர் பிங்க் கலர் வாங்கியிருக்காங்க. அவங்களே அந்த ஒயிட் நைட் ப்ளூமரும் வாங்கியிருக்காங்க. அடுத்து இது வந்து சசிமொந்தனுடைய கிழங்கு. நல்ல பெரிய கிழங்காக இருக்குது பாருங்கள். இது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக போகுது இன்றைக்கி. இது போல் தரமான கிழங்குகளும் செடிகளும் தான் நம்மளுடைய அடவியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிமித்மை. அப்புறம் இது ஒயிட் நைட் ப்ளூமர். இப்போ நான் செடி அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, அந்த செடி. இதில் ஒரு கிழங்கு இருக்குது. அடுத்தது தௌபன். இதில் ஒரு 3 நாற்று இருக்குது. அடுத்தது பீச் ப்ளோ. இதில் ஒரு 2 செடி விற்பனைக்கு இருக்குது. அடுத்து உள்ளது இந்த படம் கொஞ்சம் தெளிவாக இல்லை, என்னுடைய கைபேசியில் இருந்த படங்கள் அழிஞ்சிருச்சு. இந்த செடியினுடைய பேர் சீட்லிங். இதில் ஒரு 3 கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது. கொஞ்சம் இலையும் வளர்ந்துருச்சு. உங்கள் கையில் கிடைச்சதுமே நீங்கள் நட்டு விடுற அளவுக்கு இருக்குது. அடுத்தது அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய நம்மளுடைய ரெட் ஸ்பைடர் வாட்டர் லில்லி. இதில் ஒரே ஒரு சின்ன கிழங்கு ஒன்று விற்பனைக்கு இருக்குது. அது தவிர நைட் ப்ளூமர் செவ்வள்ளி. இதில் ஒரு 2 கிழங்கு விற்பனைக்கு இருக்குது. என்னுடைய கைபேசியில் இருந்த படங்கள்லாம் அழிஞ்சு போனதுனால என்னுடைய பதிவுகள் இருக்குல்ல, அந்த பதிவுகளில் இருக்க படத்தை தான் எடுத்து இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். அடுத்தது டோரிஸ் ஹோல்ட். நல்ல ஒரு மஜந்தா நிறத்தில் பூக்கக்கூடியது. இதில் 2 செடி விற்பனைக்கு இருக்குது. அடுத்து அழகான ஒரு சந்தன நிறத்தில் பூக்கக்கூடியது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெளிர் நிறமாக தெரியலாம். இது ஹாடி வகை சேர்ந்தது. இதில் 3 கிழங்கு. அடுத்து நம்மளுடைய கீழார்கோ. இதில் 2 செடி விற்பனைக்கு இருக்குது. இந்த அல்லிக்கெல்லாம் விலை சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய பதிவாக போகும். அதனால் இங்கே நான் வெறும் படங்கள் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதனுடைய விலை, அதாவது கிழங்காக இருக்கா செடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதனுடைய விலை நான் சொல்லிடுவேன். எந்த அள்ளி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த செடியை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பூக்கள் கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியை மட்டுமே தரும். காரணம், தண்ணியில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு அந்த மகிமை உண்டு. இது போல் நீர் தாவரங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அது தன்னை அறியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு உண்டு பண்ணும். குறிப்பாக அல்லிலாம் இருக்குது பாருங்கள், தாமரை கூட நம்மளுக்கு வந்து பூத்து அந்த மொட்டை எடுத்து அது பூத்து வரத்துக்கு நாள் எடுக்கும். ஆனால் அல்லிலாம் எப்பொழுதும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். மருத்துவம் அப்படின்னு தனியாக நமக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மலர்களின் அழகும் நறுமணமும் அதை உணர்கிறவங்களுக்கு மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த குழப்பம் இருந்தாலும் இது போல் செடிகளை வளர்த்து நீங்கள் பயன்பெறும்போது உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாகும். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.